19 காற்பந்து மைதானங்கள். ஃபேரபாக் வட்டாரத்தின் சுற்றளவு கிட்டத்தட்ட அவ்வளவு இருக்கும். ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்திலிருந்தே பற்பல விளையாட்டுப் போட்டிகள் நடந்த வட்டாரம் ஃபேரபாக் வட்டாரம். வேதியர் சூழும் இந்த குதிரைப்பந்தய திடல் என்று தன் அதிவினோத குதிரைப்பந்தய லாவணி என்ற புத்தகத்தில் ஃபேரபாக் திடலை வர்ணிக்கின்றார் ரங்கசாமிதாசன். 1890களில் ஃபேரபாக் திடலில் நடந்த குதிரைப்பந்தயத்தை பற்றிய குறிப்பு இது. அன்றிலிருந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஃபேரபாக் வட்டாரம் ஒரு பெரிய விளையாட்டு மைதானமாகவே இருந்து வந்தது. ஃபேரபாக்னு சொன்னா ஸ்போர்ட்ஸுக்கு தான் பேர் போனது. அங்கே வந்துட்டு இந்த பாக்ஸிங் ரிங் இருக்குது, பாக்ஸிங் அசோசியேஷனோட. இப்போ வரைக்கும் அந்த பாக்ஸிங் ரிங் இருக்குது, அதை மட்டும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கே போகும்போதெல்லாம் எங்கள் அப்பா என்னை அழைச்சிட்டு போய் நீங்கள் பாக்ஸிங் கற்றுக்க அப்படின்னு சொல்லி மொத மூக்கை உடச்சதே அந்த ஃபேரபாக் பாக்ஸிங் ரிங்கில் தான். அப்புறம் டென்னிஸ் கோர்ட் இருந்துச்சு, அது இப்போ எடுத்துட்டாங்க. அப்புறம் ஸ்விம்மிங் காம்ப்ளெக்ஸ் இன்னும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப இன்ன வரைக்கும் இருக்குது, ஆனால் இப்போ வந்து மூடிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால அதே ஒரு பெரிய லாஸ் தான். ஏன்னா அங்கே தான் அங்பெங் சியாங்கும் ஸ்விம் பண்ணார், அவரோட அப்பாவும் கோச் பண்ணார். நிறைய ஸ்விம்மர்ஸ் அங்கேருந்து தான் வந்தாங்க. இப்போ தான் நிறைய ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஆனால் முந்தி வந்து அது மட்டும்தான் ஒரு பெரிய ஐகானிக் ஸ்விம்மிங் பூல். ஸோ எல்லா ஸ்பாட்ஸையும் இந்த ஏரியா கவர் பண்ணிட்டு எதுவுமே மிஸ் பண்ணது மாதிரி தெரியாது. பிகாஸ் ஹாக்கியும் விளையாடுவாங்க அங்கே, இந்தியன் அசோசியேஷன் பக்கத்தில், செலான் ஸ்போர்ட்ஸ் கிளப், எல்லாமே தெடல் ஸ்போர்ட்ஸ், எல்லாமே ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட். நீச்சல் குளம், பல திடல் தட போட்டிகள் நடந்த விளையாட்டரங்கம், பற்பல காற்பந்து போட்டிகள், ஒரே நேரத்தில் நடந்த காற்பந்து திடல்கள், குத்துச்சண்டை பயிற்சி கூடம், இவை அனைத்தும் அந்த வட்டாரத்தில் பல ஆண்டுகள் இருந்தன. சொக்கர்னு சொன்னீங்க, அங்கே தான் இந்த நம்ம நேஷ்னல் டீமே ட்ரெயின் பண்ணுறது. அந்த திடல் வந்து ரொம்ப பெரிய திடல். அதில் நிறைய காற்பந்து ஆட்டம் ஒரே நேரத்தில் நடக்கும். யார் வேணுமாலும் அங்கே பந்து விளையாட முக்கால்வாசி பேர் பந்து விளையாண்டு போட்டு அந்த ஒர்க்கர் சென்டர் அங்கே இருக்கும், அங்கே அந்த இது இருக்கும், எல்லாம் தள்ளுவடியெல்லாம் கொண்டாந்து ஜாமான் வைப்பாங்க. இவங்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே தான் உட்காந்து கீழே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த திடலை வந்து ஒரு மாதிரி டிவைட் பண்ணி நிறைய மேட்சஸும் நடக்கும். ஸோ அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. சுந்தரம், பாண்டியமாட், பல இந்த 80s உள்ள காற்பந்து வீரர்கள்லாம் ஒரு காலத்தில் வந்து ஃபேரபாக்கில் விளையாண்டவங்க தான். ராஜகோபால், கணேசன், குவாக்கிம் சாங், ராஜகோபாலும் இந்த பனானா கேட்குறாங்க பார்த்துருக்கேன். அப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் வந்து மைலோ செலெக்ஷன் போனோம். எனக்கு வந்து காற்பந்துனா ரொம்ப பிடிக்கும், எப்படி விளையாடுன்னு தெரியாது. அப்போ நல்லா ஞாபகம் இருக்குது, வி சுந்தரமூர்த்தி வந்து பந்து எடுத்துக்கிட்டு தான் நான் கிட்ட போய், அப்போ அவர் என்னோட வயசு கூட, ஹலோ அண்ணே கெனா இப்படி, அப்போ யாருன்னு சத்தியமாக தெரியாது. ஒரு காற்பந்து வீரர் ரொம்ப வித்தியாசமாக விளையாண்டுட்டு இருக்காரு, நம்மளும் போய் கேட்போம். அப்போ எனக்கு கற்றுக் கொடுத்தவர். ஸோ இந்த காற்பந்தை வந்து அவர் மூலியமாக தான் நான் பிரம்மாண்டமாக அதை கற்றுக்கிட்ட ஆரம்பித்தேன். எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்தவங்க வந்து டோலா கசிம், அவர் வந்து ஒரு காற்பந்து வீரர். எதிர்த்தாப்பில் இருந்தது வந்து மிஸ்டர் சூ செங்க்வி, அவர் அங்கிள் சூன்னு கூப்பிடுவாங்க. சூரியமூர்த்தி வந்துட்டு ரேஸ் கோர்ஸ் லேனில் இருந்தாங்க. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தான் இருந்தாங்க. ஃபேரபாக் விளையாட்டரங்கம் தேசிய விளையாட்டரங்கம் நிர்மாணிக்கப்படுவதற்கு முன் பல உச்சநிலை போட்டிகள் நடந்த விளையாட்டரங்கம் அது. பல பள்ளி மாணவர்கள் தேசிய அளவில் விளையாட்டு வீரர்களாக பரிணாமம் கண்ட மகத்தான ஓரிடம். அந்த அரங்கத்தின் தடங்கள் இன்று நவீன விளையாட்டரங்கில் நாம் பார்க்கும் ரப்பர் தடங்கள் அல்ல. நாங்கள் உமர்ப்பில் ஒரு உயர்நிலைப் பள்ளியில் படித்ததுனால எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து ஓடுறதுக்கு வசதி இடம் இல்லை. அதனால எங்களுக்கு வந்து ஃபேரபாக் கொடுத்தாங்க. இப்போ பள்ளிக்கூடம் பாடம் படிக்கிறத விட அதை விட ஒரு மகிழ்ச்சியான குதூகலமான நாள் தான் விளையாட்டு தான். சுறுசுறுப்பாக முக்கியமாக அதில் பரிசு கிடைக்குது. அப்புறம் விளையாட்டு எல்லா மாணவர்களையும் அங்கே பார்க்கலாம், நம்ம இஷ்டத்துக்கு ஓடி ஆடி விளையாடலாம். எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா சின்ன இடத்துலேருந்து பெரிய இடத்துக்கு போகிறதுனால ரொம்ப ஆர்வமாக போனோன்னே வேக்கெல்லாம் போட்டுட்டு ஓடுவோம். போட்டி விளையாட்டுன் போது அந்த தடங்கள் பார்த்துருக்கோம், சுற்றியும் தடங்கள் இருக்கும். நடுவில் தான் அந்த ஷார்ட் புட்டு, ஹை ஜம்ப், லாங் ஜம்ப்லாம் இருக்கும். அந்த சுற்றிலும் ஒரு சுண்ணாம்பு சாக் பீஸ்னால் அதை வரைஞ்சிருப்பாங்க. அந்த தார் ரோடு கருப்புக்கும் அந்த வெள்ளைக்கும் நல்லா தெளிவாக தெரியும். ஆனால் வெயிலாக தான் இருக்கும், அந்த சுட்டு இருக்கிற இதுவெல்லாம் தெரியாது. ஏன்னா மைண்டு தான் இதில் இருக்க, குதூகலத்தில் இருக்க. அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை சார். அதில் பல பேர் சப்பாத்து போட மாட்டோம் பெரும்பாலும். ஏன்னா இப்போ ட்ரெக் ஷூஸ்லாம் கிடையாது, அதெல்லாம் ட்ரெண்ட் இல்லை. அப்போல்லாம் நாங்கள் வந்து சப்பாத்தை கழட்டிட்டு காலோட தான், ஏன்னா காலு தான் வேகமாக ஓட சொல்லுவோம்.
ஆனால் அந்த சூடெல்லாம் அவ்வளோவா தெரியாது. சுட்டாலும் வந்து பார்த்துக்குவோம், ஏதோ தீயில மிதித்த மாதிரி அது ஆசுவாசப்படுத்திக்குவோம். எனக்கு திடத்தடல் போட்டியில் ரொம்ப ஆர்வம். அப்போ வந்து பயிற்சிக்கு போக்கில் நமது திரு குணாலனையும் பார்த்துருக்கேன், திரு கே வீரமணியும் பார்த்துருக்கேன். சி குணாலன் வந்துட்டு ஹீஸ் மை இன்ஸ்பிரேஷன். அவர் வந்துட்டு என் நெய்பரிங் ஸ்கூலில் வாத்தியாராக இருந்தார். எனக்கு வந்துட்டு டன்னி செகண்டரி ஸ்கூல் புக்கித்திமாவில், மேட்டு மேலே போனோன்னா டன்னின் டெக்னிக்கல், அங்கே ஸ்கூல் டீச்சராக இருந்தாரு. ஸ்டூடெண்ட்ஸை கோச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. நான் அவங்க கூட போய் ஓடுவேன். என் ஸ்கூலில் போய் ட்ரெயின் பண்ண மாட்டேன், அவங்க கூட ஓடி பழகி இன்றைக்கி வரைக்கும் அவர்கிட்ட பேசுவேன். ஐ மீன் டச் வித் தெம். படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடம் ஆர்வமாக போகிறோமா தெரியாது காலையில் எழுந்திரிச்சு. ஆனால் இந்த வாரத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு மாதத்துக்கு 2 தடவை போகும்போது அப்படியே காத்துக்கிட்டு இருப்போம். ஷார்ட்ஸ் எல்லாம் அழகாக போட்டுட்டு அம்மாட்ட சொல்லி வற்புறுத்தி வாங்கிக்கிட்டு எல்லோரும் போவோம், சாருங்களும் வருவாங்க. பல விஷயங்கள் வந்து அந்த ஃபேரப் பார்க், ஓவன் ரோட் இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அதை என்னை விட்டு அந்த நினைவுகள் போகவே போகாது. நான் இருக்கிற வரைக்கும் அது உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சி குணாலன், கே ஜெயமணி நம் நாட்டிற்கு எத்தனையோ பதக்கங்களை வென்று தந்த ஓட்டக்காரர்கள். இவர்களைப் போல் பற்பல ஓட்டப்பந்தய வீரர்கள், பேட்ரிக் ஜெண்டர், சிவலிங்கம் போன்ற பல பயிற்றுவிப்பாளர்கள். அவர்கள் அனைவருக்கும் ஃபேரப் பார்க் விளையாட்டு அரங்கம் மனதிற்கு மிக மிக நெருக்கமான இடம். ஃபேரப் பார்க் வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஹோம் டவுன் மாதிரி, ரன்னிங்க்கு ஒரு ஹோம் டவுன். ஃபேரப் பார்க் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் என்ன சொன்னான்னா, நான் சிவலிங்கம் அவர் நல்ல ஓட்டக்காரர், கே ஜெயமணி, அப்புறம் நம்ம பிரபல ஸ்ரீ குணாலன் ரொம்ப தடவை பார்த்துருக்கேன் ஓடுறது. அந்த ட்ராக் வந்து சிண்டர் ட்ராக். சிண்டர் ட்ராக்னா மணல், மண், ஆனால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் மழை பெஞ்சதுன்னா மடி ரொம்ப மடியாக இருக்கும். அதுதான் நினைவு இருக்குது. போய் ஓடினது வந்து ஸ்கூல்ஸ் ட்ராக் அண்ட் ஃபீல்ட். பேசிக்கலி நேஷ்னல் ஸ்கூல்ஸ் வரும், அப்புறம் இன்டர் ஸ்கூல்ஸ் ஒன்று வரும், அங்கே தான் நடக்கும் ஃபேரப் பார்க் ட்ராக்கில். ஸோ அதுதான் நாங்கள் வந்து ஃபேரப் பார்க்கில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நான் வந்து துவங்கின போது வெறுங்கால தான் ஓடுவேன். 2-3 மாதம் காய்ச்சி கோச் சொன்னார், சுங்கா ரோடுக்கு போய் சப்பாத்து கடை இருக்கான், அங்கே வந்து அவன் சப்பாத்து செய்வான், ஸ்பைக்ஸும் செஞ்சு கொடுப்பான். அப்போ அதுதான் எனக்கு முதல் இதோட. நான் வந்து புக்கித்திமா டிஸ்ட்ரிக்ட், அப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் தானே போவாங்க. ஸோ புக்கித்திமா டிஸ்ட்ரிக்டில் வந்து ஓடும்போது 400, அதில் வெற்றியானது ஃபர்தர் 1 more step இன்டர் டிஸ்ட்ரிக்ட், அங்கே தான் ஃபேரப் பார்க் போவோம். ஸோ அந்த இடத்துல வந்து நான் ஓடுனது வந்து என் ஸ்கூலுக்காக. நான் ஃபர்ஸ்ட்டாக வந்தேன். வேறு ட்ராக் இல்லை சிங்கப்பூரில். அப்போது சிலமத்தில் ஜலமசா ஸ்டேடியமில் ஓட்டம் இருக்கும். ஆனால் அங்கே கிராஸ் தானே, புல்லு ட்ராக். ஆனால் சில ஸ்கூலில் அங்கே தான் அவங்களோட காம்படிஷன் வச்சுருப்பாங்க. இல்லாட்டி எல்லாம் ஃபேரப் பார்க்கில் தான் இருக்கும். ஃபேரப் பார்க் ஸ்டேடியமில் ஜெயிச்சது வந்து 400 மீட்டர்ஸ் இன்டர் ஸ்கூலோட. மாரிஸ் டிக்லர்ஸ் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் கோச். அவர் அந்த ஈவெண்ட்க்கு வந்திருந்தார். அப்போ அந்த காலத்துலலாம் ஸ்வீப் கிளப்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கு முன்னால் அந்த ஸ்வீப் கிளப்பில் நிறையா ஓட்டக்காரங்களாம் இருந்தாங்க. லைக் மெயின்லி நேஷ்னல் ரன்னர்ஸ். நான் வந்து சாதாரண ஒரு கிளப் மெம்பர் தான். அப்போ வந்து நான் நேஷ்னல் ரன்னர்ஸே பார்க்க முடியும். பார்க்கலாம், சி குணாலை பார்க்கலாம், ஓமன்சாங்க பார்க்கலாம், யோகேன் சாயை பார்க்கலாம், அப்புறம் பிசி சுப்பையா, அவர் ஏற்கனவே எங்கள் கிளப்பில் உள்ளவர், ஸ்வீலி, பேட்ரிக் சென்டரும் கூட பார்க்கலாம். அடுத்தடுத்த கோச்செலாம் நிறைய பார்க்க, வேணுகோபால், மைமூன் பாக்கா, க்ளோரி பனபாஸ், எனக்கு முன்னாடி 2-3 தமிழ் பொண்ணுங்களும் ஓடினாங்க. சி மாலத்தின்னு ஓடினாங்க, அப்புறம் ஜே பாண்டியன் ஓடினார், சஜீத் கூட இருந்தார். மணி ஜெகதீசன், சி குணாலன் இருவருமே மிக மிக திறமையான ஓட்டக்காரர்கள். இருவரும் போட்டி போட்டால் இவர்தான் வெல்வார் என்று அடித்துச் சொல்ல முடியாத தருணங்கள் பல. அப்படி ஒரு போட்டி 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் என்றால் அங்கே வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது 0.0 வினாடிகள் வித்தியாசத்தில்தான். 1966
நம்ம ஏஷியன் கேம்ஸில் போனோம். அந்த காலத்தில் நான் தான் ஃபாஸ்டஸ்ட் ஸ்டார்டர். அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஆனால் அப்படி தான். அப்புறம் 99 மீட்டர் விட்டு நான் லீடிங் பண்ணிருக்கேன். அப்புறம் ஆனால் ஜேகா வந்து விட்டுல சேஸ் அந்த கடைசி பக்கத்தில் அவர் டைவ் பண்ணார். அப்புறம் அந்த ஃபோட்டோ ஃபினிஷ் இருக்குது. 65 அந்த ஃபினிஷிங் ரூல் மாற்றிட்டாங்க. நெக்கும் பார்ட் ஆஃப் த டாஸோன்னு மாற்றிட்டாங்க. அப்போது இந்த படத்தை பார்த்தா என்னோடய செஸ் அந்த லைனில் இருக்குது, ஃபினிஷிங் லைன் இருக்குது. ஆனால் டாக்டர் ஜேகாவோட இது நெக் வந்து இதுக்கு இன்ஃப்ரண்ட்டாக இருக்குது. அப்போது அவருக்கு கோல்டு மெடல் கிடச்சி, எனக்கு சில்வர் மெடல். ஆனால் இந்த டைம் டிஃப்ரென்ஸ் 0.01 செகண்ட்ஸ். மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. வாழ்க்கையில் மதிப்பிட முடியாத எத்தனையோ விஷயங்கள் உண்டு. விலை வைத்து பேச முடியாத அம்சங்கள் பல உண்டு. ஃபேரபாக் விளையாட்டரங்கமும் இவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒன்றுதான். ஃபேரபாக் ஸ்டேடியம் உடைக்க போகிறாங்கன்னு எங்களுக்கு செய்தி வந்துச்சு. அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு செய்தியே வருது. அப்போ நாங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டோம். என்ன இந்த இடத்த வந்து எத்தனையோ சாம்பியனை உருவாக்கின இடம் ஃபேரபாக் ஸ்டேடியம். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சொன்னாங்களே அப்படின்னு எல்லாரும் சில ஸ்டேடியம்லேருந்து பெட்டிஷன் கூட இந்த மாதிரி உடைக்கக்கூடாது, இதை எடுக்கவே கூடாது, இது ஒரு தனிமொட்ட எல்லாருக்கும் நேஷ்னல் ரன்னர்ஸ்க்குன்னு ஒரு மனசுக்கு நெருக்கமான ஃபேரபாக் ஸ்டேடியம் எடுக்கும்போது நான் பக்கத்தில் தான் இருந்தேன். ஒரு வாரத்துக்கு உடச்சிக்கிட்டு இருந்தானுங்க. தினசரியும் போய் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதை உடைக்கிறது. அதை பார்க்கும்போது ஏதோ ஒரு இறப்பு, ஏன்னா சொந்தக்காரங்களோ சொந்த வீட்டிலேருந்து ஒரு இறப்பு மாதிரி ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. மிக்கவாரும் மோஸ்ட் ஆஃப் டைம் அது பார்க்கும்போது ஃபேரபாக் தடவை தானே உடைக்க தானே போகிறோம்னு. ஆனால் அதோட அருமை தெரியாது அவங்களுக்கு. அங்கே பிறந்து வளர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் அதோட அருமை. அது ரொம்ப பாரமாக இருந்துச்சு. கோபம் அவ்வளோ இல்லை. ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. We got to move on. Yeah. Oh. கிடைக்காது, இதெல்லாம் திருப்பி கிடைக்காது. எங்கள் பிள்ளைகளுக்கு சொன்னாலும் எனக்கு புரிய போகிறது இல்லை. ஆமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மெமரிஸ் அவளுக்கு அவ்வளோதான் வர்றது இல்லை. ஐ மீன் அவளுக்கு அந்த அருமை தெரியாது, அருமை தெரிய மாட்டேங்குது. மனசுக்கு கவலை தான் இருந்துச்சு. எல்லோரும் போனாங்க. ஓகே, நாங்கள் ட்ரெயின் பண்ண குரூப் ஸ்விஃப்ட் குரூப் வந்து ஒரு நாள் வந்து எங்களுக்குள்ளேயே பேசி நம்ம போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், ஃபேரபாக் ஸ்டேடியம் பார்க்க முடியாது, நம்மலாம் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போன்ட்டு அது ஒரு நாள் போய் ஃபோட்டோ எடுத்தோம். ஓட்டப்பந்தயத்துக்குன்னு இருந்த இடம் அது. ஏன்னா மற்ற இடத்துலலாம் ஸ்டேடியம் இல்லை. இப்போ தான் எங்கே பார்த்தாலும் எஸ்டேட் அதாவது ஏரியாக்கு ஏரியா ஒரு ஸ்டேடியத்தை கட்டி வச்சுட்டாங்க. அப்போ வந்து அது ஒன்று தான். அப்போ அதோட அருமை வந்து ஆக்சுவலி எங்களுக்கு அந்த டைமில் எவ்வளோ முக்கியம்னு எங்களுக்கு தான் தெரியும். அந்த திடலில் இப்போ யாரும் பெருசாக பந்து விளையாடுறதும் இல்லை, எல்லாம் போச்சு. அங்கே அந்த ஸ்டேடியம் அது பிரம்மாண்டமான ஒரு ஸ்டேடியம். இப்போ போய் ட்ரெயின் பண்ணுறதோ ஓடுறதோ இல்லை பந்து விளையாடுறதோ அங்கே எல்லாம் அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதையும் இல்லை, அது இப்போ உடச்சி ஒரு பெரிய ஃப்ளாட்டாக ஆக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடம்
சுத்தமாக இந்த கண்டாகுரபா இடமும் இப்போ சுத்தமாக இல்லை. எல்லாமே வந்து காலப்போக்கில் அது அழிக்கப்பட்டாங்களா இல்லை அவங்களுக்கு உள்ள தேவைகளுக்காக அதை வேற லொக்கேஷனில் மாற்றி இல்லை புதுசாக என்னமோ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களான்னு தெரியல. பட் இதெல்லாம் இருந்திருக்கலாம். அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு பொருள் சின்னம். அதை வந்து நம்ம இழந்துட்டோம். கண்ணீர் விடுற அளவுக்கு வச்சிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்த ஃபெரப்பாங்கில் தான் எவ்வளோ எவ்வளோ நடந்துச்சு. என்னோட லவ் லைஃப் அங்கே தான் தொடங்குச்சு. It wasn't love at first sight. I mean, he's more the quiet type and like a country bumpkin type. And I was going out with other more sophisticated men. But somehow or other, once I had to be, he was the camp leader, we had a PE camp, and he used to make me help him with all the things. And that's how slowly I think the feelings developed. Okay? Of course, you know there was a lot of objections, right, from both sides. Yeah. So I think it's fate. துளி துளியாய் மனதை நனைக்கும் எத்தனையோ ஞாபகங்கள். ஒரு வட்டாரத்தை பற்றி, ஒரு அரங்கத்தை பற்றி, ஒரு காற்பந்து திடலை பற்றி அழிக்க முடியாத எத்தனையோ ஞாபக பதிவுகள். இப்போ ஃபேரபாக் திடலை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவ்வளோ பெரிய மைதானம் மாதிரி இருந்துச்சு. நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் எல்லாம் பச்சையாக இருந்துச்சு. ஒரு 10 ஃபுட்பால் ஃபீல்டு இருக்கும். இப்போ ஒரு ஃபுட்பால் ஃபீல்டு கூட தேராது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை சுற்றி வர்றதுக்கே ரொம்ப நேரம் எடுக்கும். ஓடி வர்றதுக்கு களைச்சி போயிடுவோம். அப்படி இருந்தும் அந்த ஞாபகம் எல்லாம் இப்போ எல்லாம் சுக்குநூறாக போச்சு. ஐ மீன் இட்ஸ் ஆல் டிஸ்ட்ராய். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு சிங்கிள் மெமரிஸ் கூட இல்லை. இப்போதைக்கு வந்துட்டு ஒரு ஃபேரபாக் ஃபீல் மட்டும்தான் இருக்குது. அதுவும் என்றைக்கு போகுதுன்னு தெரியல. அந்த ஞாபகத்தை வீட்டுக்கு வரும்போது அது ஃபேரபாக் ஃபீலை பார்ப்பேன். வேலைக்கு போகும்போதும் அது ஃபேரபாக் ஃபீலை பார்த்துட்டு தான் போவேன். அப்படி அமைச்சிருக்கேன் வீடு. அப்படி நடந்து தான் போவேன். இன்றைக்கி அங்கே போனாக்கா ஒரே கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்குது. திடலை இருந்த பெரிய திடல் காணா போச்சு. ஒரு சிறு திடல் மட்டும் இருக்குது இந்த பக்கெட்டு. நான் நினைக்கிறேன் அநேகமாக அங்கேயும் ஏதாவது கட்டடம் கட்டிடுவாங்க. அந்த 1964, 65 அந்த மக்களோட கூடுற இடமா இருந்த ஒரு இடம் இப்போ இல்லாமல் போச்சு. நினைக்கிறப்போ வருத்தமாக இருக்குது. தொலைஞ்சது வந்து திருப்பி நம்மளுக்கு கிடைக்காது. அந்த 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 சந்தோஷம், அந்த ஃப்ரீடம், அந்த ஸ்பிரிட், கல்ச்சர், இதெல்லாம் போனது வந்து திருப்பி நிச்சயமாக வராது. நம்ம வந்து ஒரு படமாக பார்க்கலாம், ஒரு ஃபோட்டோஸ் காமிக்கலாம், இதுதானே நம்ம இன்னொருத்தவங்கள்ட்டையும் சொல்லலாம். ஆனால் அந்த மனசில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினது வந்து யாராலையும் அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியாது. இவர்கள் ஏதோ ஒரு இடத்தை பற்றி பேசினார்களா? அப்படி தோன்றவில்லை. ஒரு நண்பனின் பிரிவை பற்றி பேசும் ஏக்கத்துடன், பிரியமான சொந்தத்தின் மறைவை பற்றி பேசும் கனத்துடன், உயர்திணை அக்ரிணை என்ற வித்தியாசமெல்லாம் மறைந்து போக மனதிலிருந்து பேசினார்கள். என்றோ நடந்து சென்ற பாதை வழியாக மறுபடியும் நடந்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படும் அனைவருக்குமே இவர்களது உணர்வுகள் நிச்சயம் புரியும்.